Good morning students, welcome to all. Standard 8th subject English Unit 4. Today we will learn the prose My Reminiscence. Unit 4 My Reminiscence was written by Rabindranath Tagore. Reminiscence அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறாங்கனாக்க மெமரிஸ். இதில் யாரோட மெமரிஸை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க ரவீந்திரநாத் தாகூரோட ஓன் மெமரிஸ். அவர் ட்ராவல் பண்ணப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ரெமினிசன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மெமரிஸ். ரவீந்திரநாத் தாகூரோட ஓன் மெமரிஸை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. When I returned home from the outset of my second voyage to England. ஸோ இப்போ இங்கே ஐ அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க அவரோட செகண்ட் வாயேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் லாங் ட்ராவல். ஸோ லாங் ட்ராவல் முடிச்சுட்டு நீண்ட தூர பயணம் எங்கேருந்து அப்படின்னாக்கா இங்கிலாந்து. ஸோ நீண்ட தூர பயணத்தை முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ரிட்டர்ன் ஹோம், வீட்டுக்கு திரும்புகிறாரு. மை பிரதர் ஜோதிரிந்த்ரா அண்ட் சிஸ்டர் இன் லா வேர் லிவிங் இன் எ ரிவர் சைட் வில்லா அட் சந்திரநாகூர். ஸோ இவரோட பிரதர் நேம் என்ன அப்படின்னாக்கா ஜோதிரிந்த்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு சன் இன் லா அப்படிங்கும்போது யார் அப்படின்னா அவங்க அண்ணனும் அண்ணியும். வேர் லிவிங் இன் த ரிவர் சைட் வில்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணா ஜோதிரிந்த்ராவும் அவங்க அண்ணியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த தனியாக இருக்கிற ஒரு வீடு, அது வில்லா அப்படிங்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரநாகூர். அவங்க வீடு இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து என்னதுன்னா சந்திரநாகூர் அப்படிங்கிற பிளேஸில். அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தம். இப்போ நானும் என்ன பண்ண போகிறேன், அவங்க கூட போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. த கங்காஸ் அகைன் தோஸ் ineffable டேஸ் அண்ட் நைட்ஸ். அவர் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னம்னா கங்காஸ் அந்த ரிவர் இருக்குது. அகைன் தோஸ் ineffable டேஸ் அண்ட் நைட்ஸ். ineffable அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குது. அதாவது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத ஒரு அவ்வளோ தூரம் என்னதுன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அந்த டேஸ் அண்ட் நைட்டை நினச்சி அவர் ட்ராவல் பண்ணும்போது அந்த கங்கா அந்த ரிவர் போகிறதெல்லாம் நினச்சி. லாங்க்யூட் வித் ஜாய். லாங்க்யூட் அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா மூவிங் ஸ்லோலி. அந்த ரிவர் போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா லாங்க்யூட் அப்படின்னா அந்த ரிவர் போகிற அந்த சவுண்டு மூவிங் ஸ்லோலி வித் ஜாய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் அதில் ட்ராவல் பண்ணும்போது. சேட் வித் லாங்கிங், எப்படி அது மூவ் ஆகும்போது என்னென்னா ஒரு அமைதியாக சைலண்ட்டாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது. அட்டர்ன் டு த பிளான்டிவ் பப்ளிங் ஆஃப் த ரிவர். அட்டவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, அட்ஜஸ்ட் டு த பிளான்டிவ் பப்ளிங். அதாவது அந்த ரிவர் போகும்போது என்னென்னா ஒரு சவுண்டு, அந்த தண்ணி போகும்போது இருக்கக்கூடிய சவுண்டை தான் என்னென்னா பிளான்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அப்படியே ரொம்ப சோகமாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. சோகம்னா என்னதுனாக்கா ஒரு சைலண்ட் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரிவர். அலாங் த கூல் சைட் ஆஃப் இட்ஸ் உட்டட் பிளாங்க்ஸ். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப கூலிங்காக இருக்குது. அந்த மர நிழல் ஓடையில் போகும்போது ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆஃப் இட்ஸ் உட்டட் பேங்க்ஸ். உட்டட் அப்படின்னு சொன்னாக்கா அந்த செடி, அந்த ரிவர் போகிற வழியிலலாம் என்ன இருக்குன்னா அதிகமாக செடியெல்லாம் இருக்குது. உட் அப்படின்னா ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்கோம். உட்டட் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் செடி கொடி இதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையாக இருந்துகிட்ருக்கு. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட்ஸ். ஸோ அப்போ சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா பெங்கால் ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கை ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா லைட்டாக இருக்கான். த சவுத் ப்ரீஸ் காற்றும் வந்து சவுத் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றும் அடிச்சிட்ருக்கு. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், அந்த தண்ணி ஓடுறது. ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது, அந்த சவுண்டு, அந்த சவுத் ப்ரீஸ் காற்றடிக்கிறது. அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் த ரிவர், அந்த ரிவர் போகிற சவுண்டு. திஸ் ரைட் லாயல் லேசினஸ். இது எல்லாமே சேர்ந்து ஒரு லேசினஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சோம்பேறித்தனம் அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு ஒரு அமைதியான ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. திஸ் ப்ராட் லேசர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் த ஹரிசான் டு ஹரிசான். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லெஷர், அவர் ஓய்வு, ரெஸ்ட்டு. ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹரிசான் டு ஹரிசான், அதாவது
இப்போ நம்ம கடற்கரையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும், அந்த கடலும் அந்த வானமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் பார்த்தோம்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மலையும் வானமும் என்ன இருக்குது, இடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறது ஹரிசான் டு ஹரிசான், ஃப்ரம் எ க்ரீன் எர்த் டு த ப்ளூ ஸ்கை. எப்படி இருக்கான், அந்த பசுமையான அந்த க்ரீன் எர்த்தும் ப்ளூ ஸ்கை வானமும் என்ன இருக்குது அப்படின்னா சேர்ந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு வியூன்னு தோன்றுறது. ஆல் திஸ் வேர் டு மீ ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவரோட பசிக்கும் தாகத்துக்கும் உணவு கொடுத்த மாதிரி இருக்கான். ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. தர்ஸ்டினா என்ன, தாகம், ஹங்க்ரினா பசி. இந்த வியூலாம் அந்த நேச்சர்லாம் அவர் பார்க்கும்போது அவருக்கு அவரோட பசிக்கு அவரோட தாகத்துக்கு வந்து உணவு கொடுத்த மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. ஹியர் இட் ஃபெல்ட் இன்டீட் லைக் ஹோம். அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே இப்போ ஃபீல் ஆகுது. இண்டீட்னா உண்மையிலே அவருக்கு என்ன வரும்னா ஒரு ஃபீல், நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துடுச்சு. அண்ட் இன் திஸ் ஐ ரெகனைஸ்ட் த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர். மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா, இப்போது வந்து என்னதான் வெளில இருந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அம்மாவோட வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே என்னது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடியதான். அது மாதிரி தான் எதுனா அந்த அம்மாவோட அரவணைப்பு, மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாக்கா ஒரு அரவணைப்பு, அது வந்து மாற்ற முடியாதது. அந்த உணர்வு ரெகனைஸ்ட் அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். உண்மையிலே நம்ம வீட்டுக்கு வர போகிறோம், அம்மாவோட அன்பு அரவணைப்புலாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற உணர்வு வந்து அவருக்குள்ளே வந்துருச்சு. தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் எகோ. ரொம்ப நீண்ட நாட்கள் கூட இல்லை. அண்ட் எட் டைம் ஹாஸ் ராட் மெனி சேஞ்சஸ். ரொம்ப நீண்ட காலம். இப்போ சீக்கிரம் ராட் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா சேஞ்சஸ், மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறையா சேஞ்சஸ் அவர் வல்ல பார்க்குறாரு, நிறையா சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட் கிளஸ்டரிங் அண்டர் தேர் சரௌண்டிங் க்ரீனரி. ஸோ அப்போ அவர் வரும்போது என்னென்னா அந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய நெஸ்ட், அடுத்து கிளஸ்டரிங் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னாக்கா ஃபார்மிங் எ குரூப், ஒரு க்ரீனரி, அதாவது எங்குமே பார்த்தோம்னா ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீனரி, அதுதான் சொல்கிறது. கிளஸ்டரிங் அப்படின்னு சொன்னால் அந்த க்ரீனரி ஃபார்மிங் எ குரூப் அண்டர் தர் சரௌண்டிங் க்ரீனரி. அதை கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரே பசுமையாக இருக்குது. ஹாவ் பீன் ரீப்ளேஸ்டு பை மில்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே அவர் முன்னாடி இருந்தது. ரிவர் சைடு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அங்கங்கே வீடு, சின்ன சின்ன வீடாக இருக்கும். அதே மாதிரி கிளஸ்டரிங் அண்டர் தர் சரௌண்டிங் க்ரீன், அந்த இது சுற்றி என்னென்னா குரூப் ஆஃப் அந்த ரொம்ப பசுமையாக இருக்கக்கூடிய பிளேஸாக இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹாவ் பீன் ரீப்ளேஸ்டு பை மில்ஸ். இப்போ அது எல்லாமே என்னவா ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா மில்லாக மாறிடுச்சு. விச் நவ் இப்போது ட்ராகன் லைக், அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ராகன் மாதிரி இருக்குது. அதாவது ட்ராகன் அப்படின்னு சொன்னால் ஒரு கொடிய மிருகம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே மில்லாக மாறிடுச்சு. எவ்ரிவேர் ரேர் திஸ் ஹெய்சிங் ஹெட் பிளஞ்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எவ்ரிவேர் எங்கே பார்த்தாலும் ஹெய்சிங் ஹெட் அப்படின்னா அதோட தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை சவுண்டு ஹெய்சிங் அப்படின்னாக்கா சவுண்டு, அதோட மேல் தலைப்பகுதியிலேருந்து என்னென்னா சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பிளஞ்சிங் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா லெட் கம் ஏர், காற்று வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த காற்று அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வெளில வருது. எப்படி வருது, புகை வருது அப்படின்னு சொன்னாக்கா பிளஞ்சிங் அப்படின்னா கம்மிங் அப் ஃப்ரத் பிளாக் ஸ்மோக், அதாவது புகையை வந்து கக்குற மாதிரி இருக்குது, பிளாக் கலர் புகை. அப்போ என்னன்னா அந்த மில்லெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது மேலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா புகையெல்லாம் வெளியில் வருது. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ராகன் வந்து அதோட நெருப்பு இதை வந்து வெளில கக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு. இந்த மிட்வே கிளேர் ஆஃப் அ மாடர்ன் லைஃப் ஈவன் அவர் ஹவர்ஸ் ஆஃப் மென்டல் சேஸ்டா have been narrowed down to the lowest limit. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கு. முன்னாடி க்ரீனரியாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே மில்லாக மாறிடுச்சு. இந்த மிட் டே கிளேர் ஆஃப் அ மாடர்ன் லைஃப், அதாவது இன்றைக்கி இருக்கிற அந்த மாடர்ன் லைஃப்பில் அவர் ஹவர்ஸ் ஆஃப் த மென்டல் சேஸ்டா அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்டர்நூன் ரெஸ்ட், அதாவது ஒரு குட்டி தூக்கம் ஆஃப்டர்நூனில் ஹாவ் பீன் நேரோட் டவுன். இப்போ அந்த இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா பகலில் தூங்குறது அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நேரோன்னு குறைஞ்சிருச்சு. டு த லோவஸ்ட் லிமிட், ரொம்ப லிமிட் ஆயிருச்சு, ரொம்ப ரேர் ஆயிருச்சு. அண்ட் ஹைட்ரா ஹெட்டட் அன்ரெஸ்ட் ஹேஸ் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து அந்த அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் தான் இருக்குது. ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் அன்ரெஸ்ட்டாக தான் எல்லா இதுக்குமே போயிட்டுருக்கு. அன்ரெஸ்ட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. மேபி
திஸ் இஸ் ஃபார் த பெட்டர். இது வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு பெட்டராக கூட இருக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது திஸ் இஸ் ஃபார் த பெட்டராக இருக்கலாம். பட் ஐ ஃபார் ஒன், ஒரு சைட் பார்த்தோம்னா cannot account it wholly to the good. இது எல்லாமே என்ன பண்ணிக்க முடியாதுனாக்கா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. These lovely days of the mind at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the scared dreams stream. ஸோ அந்த டேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லவ்லி டேஸ் ஆஃப் மீ அட் த ரிவர் சைட் பாஸ்டு, அதாவது அந்த ரிவர் சைடு போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கு. ஸோ மெனி டெடிக்கேட்டட் லோட்டஸ் பிளாசம்ஸ் ஃப்ளோட்டிங், அங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா நிறையா லோட்டஸ்லாம் இருக்கும். அண்ட் த ஸ்கேட் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த ஓடை, ஒரு அந்த புனிதமான ஒரு நதியில் போகிறது வந்து ரொம்ப அவருக்கு என்ன இருக்குது லவ்லி டேஸாக இருந்திருக்குது அப்போது இருக்கிறது. சம் ரெய்னி ஆஃப்டர்நூன் ஐ ஸ்பெண்ட் இன் எ வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸி, அதாவது வெரிட்டபிள், அதாவது சம்டைம் ரெய்னி சீசனில் என்ன பண்ணுவார்னா ஐ ஸ்பெண்ட் வெரிட்டபிள் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னாக்கா வித்தியாசமான ஒரு அன்யூஷுவல் திங்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து போய் ஃப்ரெண்ட்ஸே அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா எக்ஸைட்மெண்ட். ஸோ ரெய்னி டேஸில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு மை ஓன் டியூன்ஸ், அதாவது இவர் ரெய்னி டைமில் அதில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா வைஷ்ணவா சாங்ஸ்லாம், ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ்லாம் என்ன பண்ணுவார்னா ஓன் டியூன் போட்டு பாடுவாராம். அக்கம்னிங் மை செல்ஃப் ஆன் எ ஹார்மோனியம், எதை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னாக்கா ஹார்மோனியத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாங்லாம் ப்ளே பண்ணுறது. எப்போ அப்படின்னா ரெய்னி சீசனில் ஆஃப்டர்நூன்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாராம். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் எ போட். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா மூவ் ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக அந்த போட்டில் போயிட்டுருப்பாங்க. மை பிரதர் ஜோதிரிந்திரா அக்கம்பனிங் மை சிங்கிங் வித் ஹிஸ் வயலின். ஸோ இப்போ சம்டைம்ஸ் யார் கூட போவார் அப்படின்னு சொன்னாக்கா போட்டில் ஜோதிரிந்திரா அவரோட பிரதர் கூட போவார். அக்கம்பனிங் மை சிங்கிங் வித் ஹிஸ் வயலின், அப்போ போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவாங்கன்னா வயலின் எடுத்துகிட்டு போய் மியூசிக் போட்டுகிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா பாடிக்கிட்டே போவாங்களாம். அண்ட் அஸ் பிகினிங் வித் த புரவி we went on the wearing the mood of our music with the declining days. ஸோ பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ இருக்குன்னா புரவினா இந்த சாங்லாம் வந்து இது பண்ணுவார். வி வெண்ட் வேரிங் த மூட் ஆஃப் அவர் மியூசிக் வித் த டெக்ளைனிங் டே. இப்போ வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. வி சா ஆன் த ரீச்சிங் பெங்கா the western sky closed the doors of the factory of golden toys. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அவர் பார்த்த அந்த நேச்சர்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுதான் க்ளோஸ் த டோர், எல்லாமே க்ளோஸ் ஆகி என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் கோல்டன் டாய்ஸ். இப்போ இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா கோல்டன் டாய்ஸ், அதாவது என்னதுனாக்கா அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் எதாவது சொல்கிறேன் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கோல்டன் டாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படி தெரியுதான். அண்ட் த மூன் ஆன் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன் ஈவினிங் டைமில் என்ன மூன் வந்து வர்றது என்னன்னா ஈஸ்ட் ரைஸ், மூன் வர்றது கூட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எஜ்ஜு, அந்த மரத்தோட மூளையில் தான் என்ன வருது அப்படின்னா இப்போ மூன் கூட ஈஸ்ட் சைட்லேருந்து ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ எல்லாமே என்னவாயிடுச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடுச்சு, எல்லாமே பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி மில்லாக மாறியிருக்கு. இதான் வந்து அவர் பிரதர் கூட ஜோதிரிந்திரா கூட போகும்போது என்னென்னா வயலினில் மியூசிக் போட்டுக்கிட்டு அந்த ரிவர் சைட் போவாங்க, நிறையா லோட்டஸ்லாம் இருக்கும், ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே க்ரீனரியாக இருந்தது. ஸோ இப்போ இதுதான் என்னவா மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக மாறி இருக்குது. அதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு கோல்டன் டாய்ஸ் மாதிரி இருக்குது. தென் வி வுட் ட்ரா பேக் டு த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வில்லா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரோட வீட்டுக்கு வில்லா அப்படிங்கிறது என்னென்னா தனியாக இருக்கக்கூடிய வீடு, அங்கே வந்துட்டாங்க. லேண்டிங் ஸ்டெப்ஸ் அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு என்ன ஸ்டெப் மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ் ஓவர்செல்ஸ் ஆன் எ கிளிட் ஸ்ப்ரெட் ஆன் த டெரேஸ் ஃபேஸிங் த ரிவர். கிளிட் அப்படின்னு சொன்னாக்கா பெட்டு, அதாவது அதை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன் த டெரேஸ்னால் மாடி, ஃபேஸிங் த ரிவர், மேலே மாடியில் போய் இருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ரிவர் இதெல்லாமே அது தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த கல்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுக்கி வச்சுருக்குறாங்க. பை தென் த சில்வரி பீஸ் ரெஸ்டோர்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ மேலே மாடியில் போய் இருந்து பார்க்கும்போது எல்லாமே எப்படின்னா சில்வரி
அதாவது சில்வரி அப்படின்னு சொன்னாக்கா மினுமினுக்கிற மாதிரி இருக்குமா, ரொம்ப அமைதியாக அந்த பிளேஸ் வந்து அப்படி இருக்குமா. எது அப்படின்னா அந்த லேண்டு மேலே மாடியிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த லேண்டும் வாட்டரும் என்னன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அந்த டெரஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. ஹார்ட்லி அண்ட் த போட்ஸ் வேர் அபவுட். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், போட்டு இது எல்லாமே பார்க்கலாம். த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொன்னால் எட்ஜ் ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ்டு டு டீப் ஷேடோ அண்ட் த மூன் லைட் கிளிமர்ட் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் அந்த எட்ஜு ட்ரீயோட அந்த எட்ஜ்லேருந்து என்னதுன்னா அதோட ஷேடோவில் வாஸ் ரெடியூஸ்டு டு டீப் ஷேடோ. அந்த ஷேடோலாம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எதில் அந்த நிழல் தெரிய ஆரம்பிக்குதுன்னா அந்த மூன் லைட் கிளிமர்ட் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம்ஸ். அந்த மூணோட வெளிச்சத்தில் எல்லாமே ஷைனாக ஆரம்பிக்குது. அந்த எல்லாமே அது எதில் தெரியுது அப்படின்னா அந்த போகக்கூடிய அந்த ரிவர் ஸ்ட்ரீமில் வந்து தெரியுது மூணோட வெளிச்சம் எல்லாமே. அந்த மூன் வந்து இப்போ தண்ணியில் பார்த்தா தெரியுங்களே அந்த மாதிரி அந்த மூணோட லைட் வந்து என்னதுன்னா ஷைன் ஆகுது. எதுலனா அந்த ரிவரில் ஷைன் ஆகிட்டு இருக்கு. The villa we were living in was known as the மாரன் கார்டன். இந்த வில்லா அந்த தனியாக அவங்க இருக்காங்களே அந்த வீடு அந்த ஸ்ட்ரீட் என்ன நேமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடு வந்து மாரன் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக்டு ஸ்டெப்ஸ். ஃப்ளாக்டு அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா அந்த கல் ஸ்டோன் கல்லில் வச்சுருக்க படிக்கட்டு வந்து கல்லை அடுக்கி வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா படிக்கட்டு கட்டியிருக்காங்க. லைட் அப் ஃப்ரம் த வாட்டர் டு எ லாங். அதாவது அந்த ரிவர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னென்னா கல்லை அடுக்கி அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ராட் வரண்டா விச் ஃபார்ம்ட் எ பார்ட் ஆஃப் த ஹவுஸ். அவங்க அந்த ரிவர்லேருந்து அந்த வரண்டாவுக்கு வர்ற வரைக்கும் என்னென்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அந்த ஸ்டெப்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச்டு. உள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே ரூமெல்லாம் எல்லாமே ரெகுலராக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாட் ஆல் த சேம் லெவல். எல்லாமே என்னென்னா சேம் லெவல், அந்த எல்லாமே சேம் லெவலில் தான் இருக்கும். அந்த அகலம் அது எல்லாமே என்ன இருக்குன்னா சேமாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்ட் பை த ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். சில ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்னென்னா ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ்னால் படிக்கட்டு, சின்ன சின்ன படிக்கட்டுலாம் வச்சுருப்பாங்க. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டெயின்ட் கிளாஸ் வித் விண்டோ வித் கலர்டு பிக்சர்ஸ். அந்த பிக் சிட்டிங் ரூம் அதாவது ஹால், மெயின் ஹாலில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லேண்டிங் ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, லேண்டுக்கு வரதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். அதில் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ், அதில் வந்து கிளாஸ் விண்டோஸ் வந்து இருக்கும், விண்டோ இருக்கும். அதில் அந்த விண்டோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா கலர்டு பிக்சர்ஸ், அதில் வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த வீட்டுக்கு அந்த நேமுக்கு என்ன நேம் அப்படின்னா மாரன் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிவர் சைட்லேருந்து அந்த வரண்டாவுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டோன் ஃப்ளாக்டு அதாவது ஸ்டோன் ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமும் வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது, எப்போவுமே அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது. எல்லா ரூமும் சேம் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு போகிறதுக்கு என்னென்னா ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அதாவது சின்ன சின்ன படிக்கட்டெலாம் வச்சுருப்பாங்க. பிக் ஹால் பெரிய ரூமில் அந்த ஹாலில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு விண்டோ இருக்குது, கிளாஸ் விண்டோ இருக்குது. அதில் வந்து பிக்சர்ஸ்லாம் கலர்டு பிக்சர்ஸ் ட்ரா பண்ண பிக்சர்ஸ்லாம் இருக்குது, வரைஞ்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் ஆஃப் அ ஸ்விங் ஹேங்கிங். சரி, அது அப்போ அதில் ஒரு பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்குன்னு சொன்னாங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு பிக்சர் வந்து ஸ்விங் ஹேங்கிங் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குமா. ஃப்ரம் த பிரான்ச் ஆஃப் ஹாஃப் ஹிடன் இன் த டென்ஸ் ஃபோலிஜ். ஃபோலிஜ் அப்படின்னா லீவ்ஸ், அந்த ட்ரீஸ் லீவ்ஸ்லாம் வந்து மறைஞ்சிட்ருக்க மாதிரி. அதில் வந்து ஒரு பிக்சரில் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்து பாதி ஹாஃப் வந்து என்னதுன்னா ஹாஃப் ஹிடன் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுனாக்கா மறைஞ்சிருக்குது பாதி. இது அந்த கீழே வந்து என்னென்னா புல் செடி இது மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து பாதி பேஜ் வந்து என்னதுன்னா மறைஞ்சிருக்கும். ஃபோலிஜ் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா செடி, லீவ்ஸ், ட்ரீஸ் இந்த மாதிரி உள்ளது தான். ஸோ அதில் வந்து மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது ஒரு பிக்சர்ஸ். அண்ட் இன் த செக்கர்ட் லைட் அண்ட் த ஷேட் ஆஃப் திஸ் பவர். பவர் அப்படின்னா அந்த மரத்தோட நிழல். அதெல்லாம் என்னதுன்னா அந்த லைட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லைட் அண்ட் ஷேடோ, அந்த ஷேடோ வந்து அந்த மரத்தோட நிழல் வந்து அதில் வந்து விழுகிற மாதிரியும் இருக்குது. 2 persons வேர் ஸ்விங்கிங். அதில் வந்து 2 பர்சன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி அந்த ட்ராயிங் இருக்குது. அதில் தான் என்னதுன்னா அந்த ஹாஃப் இது மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா கீழே செடிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி மறைஞ்சிருக்குது. அண்ட் தேர் வாஸ் அனதர் ஆஃப் அ ப்ராட் ஃப்ளைட் ஆஃப்
ஸ்டெப்ஸ் லீடிங் இன்டு சம் கேஸ்டில் லைக் பேலஸ். இதில் இன்னொரு பிக்சர்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டெப்ஸ் படிக்கட்டெல்லாம் வச்சு லீடிங் இன்டு த சம் கேஸ்டில் லைக் பேலஸ். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லைக் ஏ பேலஸ் மாதிரி இருக்குது, ஒரு அரண்மனை மாதிரி. அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் உமன் இன் ஃபெஸ்டிவ் கிராப் வேர் கோயிங் அண்ட் கம்மிங். அதில் பார்த்தோம்னா ஒரு சைடு பேலஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா மென் அண்ட் உமன் வந்து ஃபெஸ்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா ஃபெஸ்டிவ் கிராப் அப்படின்னா கிளாத்து, கிராப்னா கிளாத்து, எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இருக்கக்கூடிய அந்த ரொம்ப திருவிழா மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் மென் அண்ட் உமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோயிங் அண்ட் கம்மிங், போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பேலஸில். வென் த லைட் ஃபெல் ஆன் த விண்டோஸ், எப்போ வந்து அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து அந்த விண்டோவில் விழுகுதோ அந்த பிக்சர் சோன் ஒண்டர்ஃபுல்லி, அந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். seeming to fill the riverside atmosphere with the holiday music. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரிவர் சைடு இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் தோற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சம் ஃபேர் அவே லாங் ஃபர்காட்டன் ரெவிலி சீம்டு டு பி எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப் இன் த சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட். அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த லைட்டோட வெளிச்சம், அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். த லவ் thrill of the swinging couples make alive with their eternal story the woodlands of the river bank. அந்த ஸ்விங்கிங் கப்பல், அந்த ரெண்டு பர்சன் வந்து ஊஞ்சலாடிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். நேச்சராக உண்மையிலே அங்கே வந்து என்னது ரெண்டு பேர் ஊஞ்சலாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. woodlands ஆஃப் த ரிவர் பேங்க், அந்த ரிவர் பேங்க்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு என்ன இருக்குன்னா உண்மையிலே அங்கே வந்து ரெண்டு பர்சன் வந்து ஊஞ்சலாடிட்டு இருக்க மாதிரி அந்த டிராயிங் வந்து இருக்கும், லைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். The topmost room of the house was in the round tower with the windows opening to every side. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் ரூம், அந்த மேலே ரூம் வந்து எப்படின்னா எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் டவர், ரவுண்டாக இருக்கும். ஸோ அது எங்கள் 4 சைடு என்ன பண்ணலாம், விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைடு, ஒவ்வொரு சைடுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம். திஸ் ஐ யூஸ்டு அஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் போய்ட்ரி. அவர் சொல்கிறாரு நான் இந்த ரூமில் தான் இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா போயம்லாம் ரைட் பண்ணுவேன். நத்திங் குட் பி சீன் ஃப்ரம் த தென்ஸ் சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி என்னதுனாக்கா இப்போ மரங்கள் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா மரங்கள் ட்ரீஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்னது ஒன்றுமே அங்கே இல்லை, நத்திங் குட் பி சீன். இப்போ எதுவுமே பார்க்குறதுக்கு அங்கே என்னது இல்லை, சரௌண்டிங் ட்ரீஸ்லாம். அண்டு ஓப்பன் ஸ்கை, இப்போ எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்கை மட்டும், ஓப்பன் ஸ்கை மட்டும்தான் இருக்குது. ஐ வாஸ் தென் பிஸி வித் த ஈவினிங் சாங்ஸ் அண்ட் ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட். சம்டைம்ஸ் ஈவினிங் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும், அப்போவும் என்ன பண்ணுவேன் இந்த ரூமில் தான் இருந்து நான் போயம்லாம் ரைட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. தேர் வேர் இன் த பிரீஸ் ஆஃப் த லிமிட்லெஸ் ஸ்பேஸ் க்ளவ் ஆர் த லைட் டு ஸ்லீப். ஐ ஹாவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி ஓ பொயசி. இப்போ வந்து அவர் வந்து லிமிட்லெஸ் ஸ்பேஸ், அந்த க்ளவுடு மேகங்கள்லாம் இருக்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் வந்து மேலே வந்து என்ன இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கான். மேகங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா க்ளவுட்ஸ் ஆர் லைட் டு ஸ்லீப், எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஐ ஹாவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் திஸ். நான் வந்து இந்த வீடு வந்து நான் தான் கட்டினேன். எதுக்காக அப்படின்னா ஓ பொயசி அப்படின்னா ஆர்ட் ஆஃப் கம்போசிங் போயம், நான் போயம் ரைட் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேச்சரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப இயற்கையை ரசித்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டில் அது வந்து என்னதுன்னா இப்போ எல்லாமே இது என்ன மில்லு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் 1861 to 1941 தான் அவரோட பீரியட். நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போயட். இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. பெங்காலி போயட், ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ரோட் கீதாஞ்சலி. இவர் என்ன அப்படின்னு சொன்னால் கீதாஞ்சலி அப்படிங்கிறத 1912 வந்து ரைட் பண்ணியிருக்காரு. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் இஸ் 15th இயர். எப்போ தான் 15th இயரில் தான் என்ன பண்ணியிருக்காரு மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் த ட்ரிப் டு யூரோப் அண்ட் இங்கிலாந்து. இது எப்போ மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறத ரைட் பண்ணார் அப்படின்னாக்கா ஒரு ட்ரிப்பு போகும்போது எங்கேருந்துனாக்கா யூரோப் டு அமெரிக்கா போகும்போது ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த். அப்போ அவரோட உடல்நிலை என்னென்னா ஃபெயிலிங், ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. 1912 அப்போ தான் இதை வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் தட் ஹி ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்
ஃபார் பப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கிலீஷில் ரைட் பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம். ஏன்னா இவர் வந்து ஒரு பெங்காலி போயிட். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.